வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ஐட்டம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் ப்ரோக்கலி, கொஞ்சம் எறா, வேக வச்ச எறா, கொஞ்சம் கேப்சிகம்மு, கொஞ்சமாக ஒரு பாதி கேரட்டு, கொஞ்சம் கார்ன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 20 போல் ஆலிவ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கலாம். இது வந்து ரைஸ் பேப்பர். இது வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இதை எப்படி சேர்த்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இது பச்சையாகவே சாப்பிட்லாம். கொஞ்சம் சீஸ் எடுத்துருக்குறேன். இப்போ அந்த ஷீட்டை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு சீக்கிரம் எடுத்துடணும். ரொம்ப தண்ணியில் வச்சாலும் ரப்பர் மாதிரி ஏதாவது யூஸ் இருக்காது. கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், உங்களுக்கு எந்தெந்த காய்கறி வேணுமோ அது போட்டுட்டு நான் வேக வச்ச மீன் போட்டு மேலே சீஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இப்படி சுட்டிட்டு 2 சைட்லேயும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா டைட்டாக சுட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம பச்சையாக சாப்பிட்லாம். நம்மளுக்கு தேவையான என்ன காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது செகண்ட் ஷீட் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ப்ரோக்கலி போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஆலிவ் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கார்னு, கொஞ்சம் கேப்சிகம்மு, கொஞ்சமாக பன்னீர். கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஷீட் வந்து ரொம்ப நனையக்கூடாது. சும்மா தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சாஸு கெச்சப்போடு அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ எம்மியாக இருக்கும். வேணும்னா வேக வச்சும் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். மேலே மாத்திரம் ரைஸ் இது, உள்ளெல்லாம் நம்ம நார்மல் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். செகண்ட் டிஷ் இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு ஷீட் எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டிப் பண்ணக்கூடாது. எடுத்துட்டு இப்போ இது வந்துட்டு நம்ம ஷீட்டை வச்சாச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சம் கேரட்டு, வெள்ளரிக்காய், பன்னீரெல்லாம் நான் நீல ஷேப்பில் விட்டு வச்சுக்கிறேன். அது ஃபஸ்ட்டில் வந்து பவுடர் ஷேப்பு. இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் இண்டியன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் வந்துட்டு உப்பு, அப்புறம் பெப்ரிக்கா பவுட்ரு, கொஞ்சம் காரமான பவுடர் போட்டுக்கலாம் மிக்சடு போட்டு. இப்போ இது வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான் காய்கறியெல்லாம். இப்போ மறுபடியும் 2வது ரோல்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஸ்வீட் கூட பண்ணிக்கலாம். பாதாம் நட்ஸ் பவுடரெல்லாம் போட்டு. இப்போ நம்ம 2வது ரோலும் ரெடி ஆகிடுச்சு. 3வது ஷீட் வந்து நம்ம கீரை பண்ணிக்கலாம். இதில் பாலக்கீரையும், கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்ச பாலக்கீரை, கொஞ்சம் ப்ரோக்கலி, கொஞ்சம் நம்ம வறுத்து வச்ச எறா. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இது வந்து நம்ம கொஞ்சம் கீரை, கொஞ்சம் கார்னு, கொஞ்சம் ப்ரோக்கோலி வச்சுட்டு நம்ம முட்டை ஆம்லேட் போட்டு வச்சு முட்டை ஆம்லேட்டை சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் இதை பொரித்து எடுத்துடலாம். மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷ்க்கு எள்ளு தூவிக்கலாம். ரொம்ப எம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு பிடிச்ச என்ன காய்கறி நம்ம அப்படியே சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் எண்ணெய் இவ்வளோ எண்ணெயில் தான் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட பொரிக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே பக்கத்துலேயே இருந்து கருகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டாக்கா அது இதுவாகிடும், அந்த ஒட்டிக்கும் அந்த ரைஸ் பேப்பரு. இப்போ நம்ம சாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றியாச்சு. சோயா சாஸில் எள்ளு போட்டாச்சு. எள்ளு, அப்புறமா கொஞ்சம் அரைச்ச பூண்டு, அப்புறம் நம்ம வினிகர் ஊற்றிக்கணும். வினிகர் இல்லைன்னா என்கிட்ட லெமன் ஊற்றிருக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் சின்ன பீஸ் அளவு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நம்ம சுவையான சாஸ் ரெடி ஆகிடுச்சு அது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இது பொரித்து எடுத்தாச்சு. ரொம்ப சுவையானது. இப்போ நான் செய்யும் போதே என் பொண்ணு ஒன்று எடுத்து சாப்பிட்டா. டேஸ்டியாகுதுன்னு கீரை. இப்போ இது 3 இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. லேயர் லேயராக தெரியும் பன்னீர் லேயரு.